சோலோ விங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 14 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணுங்க. 10வது வரைக்கும் 2 சீசனுமே இருக்கு. ஸோ பார்க்காம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. ஸோ வெல்கம் டு ஜிச் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ விங்கோட சீசன் 4 எபிசோட் 14ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இது என்னது? இவன் எனக்கு பார்க்குறப்ப ஒரு மாதிரி தோணுது. இவனுக்கு முன்னாடி நிற்கிறப்ப எனக்கு இங்கேருந்து ஓடிடு, அவங்களோட சண்டை போடாத, வாய மூடு. எனக்கு தெரியும் அவனை என்னால் தோக்கடிக்கவே முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவங்க கூட மோதுறதுனால எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா நான் பயந்து ஓடுறதோட சாக தான் எனக்கு பெருமைன்னு தோணுது. நான் கரெக்டான சாய்ஸ் தான் எடுத்திருக்கேன். இல்லை, ஒருவேளை நான் தப்பான சாய்ஸ் எடுத்துட்டேன்னு சொல்றப்ப திடீர்னு ஒன்று வந்து பிடிக்கும். என்னன்னு பார்த்தோம்னா நான் ஜின்னுவோட டிராகனு அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகுமா, ஒரு சீவான் பாருங்க, அவ்வளோதான். அந்த வந்த டிராகன் அப்படியே உடஞ்சி சதரும். பட் அந்த சேட் அழுது திடீர்னு நம்ம ஜின்னு ஜம்ப் அடிச்சு வந்து ஒரு அடிப்பான் பாருங்க. அடிச்சு அடிக்கி பூமியெல்லாம் பேந்துக்கிட்டு போயிடும். டமால் டுமில் அந்த அடிமையை பார்த்தோம்னா விடிச்சு சதறிக்கிட்டு இருக்கும். நான் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன், தாமஸை பத்திரமா பார்த்துக்கோ, அவனை சேஃப் கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. வந்துட்டியா நீ? அப்பனா இது உண்மைதான் போல இருக்கு. உனக்குள்ள அவனை பாக்குறேன்டா. அந்த சேட பையன் எங்கேயோ உனக்குள்ள இருக்கதான் செய்யறான். ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரிஜினல் ஃபார்ம் எடுப்பான் பாருங்க. சும்மா பயங்கரமா இருக்கும். இவனோட கொல்ற வெறி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அது இங்க மேட்ரு கிடையாது. இவனை தாண்டி இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்றப்ப உனக்கு தெரியுமா அவன் எப்படி இதை ஹியூமனா இருந்துக்கிட்டு இவ்வளவு பவர் யூஸ் பண்றான்? எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த ஆர்கிடெக்டும் சேடமனாருக்குமே ஒன்னா இருந்திருக்கானுங்க, அதனால ஏதாச்சும் பண்ணிருப்பானுங்கடா. எல்லாருன்னா இவனால இவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நான் அந்த பாடியை நான் தின்னுக்கட்டுமா? எனக்கு மொனார்க்க தின்னு சொல்லி ரொம்ப நாளா ஆசையாவே இருக்குது. பட் யாரையுமே நல்லா தின்ன முடியலப்பா. இவங்க என்னதான் பேசினாலும் ஜின்னு ரொம்ப காமாவே இருப்பான். மொனார்க் ஆஃப் த ஃப்ராஸ்ட், மொனார்க் ஆஃப் த பீஸ்ட், மொனார்க் ஆஃப் த பிளேக். சண்டே இவங்க ஆரம்பி எழுப்பானுங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும். சொல்ல போனா இவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து வானத்தையே போய் இடிச்சுக்கிட்டு இருக்கும். பயங்கரமா இருக்குமா. கம்ஃபோர்ட்னு சொல்லுவானா. இந்த பக்கத்து நம்ம அயன் ஈகரிஸும் ஃப்ராஸ்ட் மொனார்க்க நோக்கி ஓடுவானுங்க. நம்ம ஜிமாவும் டஸ்கும் பீஸ்ட் மொனார்க்க நோக்கி போவானுங்க. பெருவும் கிரீடும் நம்ம பிளேக் மொனார்க்க நோக்கி போயிட்டு இருப்பானுங்க. இதுதான் என்னோட நியூ ஆர்மியா அப்படி சொல்லி ஊதுவானா. அவ்வளவுதான், ஜின்னுக்கு சரியான ஷாக்காயிரும். பிகாஸ் ஊதுன அந்த சிங்கிள் பிரீத்ல அங்க வந்து எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிருவானுங்க. இவனா என்ன பண்றதுனே தெரியாது. இவனுமே எவ்வளவு டஃப் கொடுத்து பார்ப்பான். பட் டஸ்க்கு கிரீடுன்னு சொல்லி ஹை லெவல் இருக்க சாட சோல்ஜரே பிடிச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பான். நீ எவ்வளவுதான் எத்தனை பேத்த கொண்டு வந்தாலுமே இவங்களாம் எங்களுக்கு கால் தூசிடா. இவங்கெல்லாம் நீ கொண்டு வந்து இங்க கூட சண்டை போட போறியா? என்ன இருந்தாலும் என் பிள்ளைய நீ விட்டு வச்சிருக்கலாம். இவனுக்கு மரியாதையே தெரியலடா. ஒரு மொனார் கூட இப்படியா சண்டை போட வருவான்? அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்புகளெல்லாம் தூக்கிட்டு நம்ம கூட சண்டை வரான் பாரு. எனக்கு இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன்டா, இவனுக்கு இந்த சாடா மொனார்க் பவர் சுத்தமா கிடைக்கல போல இருக்கு. இவன் வெத்து உதாடுறா. என்னதான் இருந்தாலுமே சாடா மொனார்க் அப்படிங்கிறவன் ஒரு கிரேட்டஸ்ட் மொனார்க். இருக்கிற எல்லாத்தோடய ரொம்ப கிரேட்டஸ்டா இருந்தவன். அவன் கூட நம்ம பவரை குறைச்சாட போட மாட்டான். நான் சொல்றேன், அவங்க தப்பிச்சாலும் தப்பிப்பானுங்க. ஆனா அவனை நீ மாட்டினடா, உனக்கு சாவி என் கையில தாண்டான்னு சொல்லி இவனை நோக்கி நின்றுட்டு இருப்பானா. நான் கூப்பிட்ட பாருங்கடா, நீங்க மட்டும் சண்டை போடாதீங்க, எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்ல, நானும் ஆட்டத்துக்கு வரேன். இந்த படி தாவுவானுங்களா? இவ பாரு, செத்து போன அண்டர்ஸோட காப்ஸ் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்படியே ஒரு கோலமோட கால் டம்முன்னு வந்து அடிக்கும். அடிச்சு ஜின்னு என்ன பண்ணுவான்னா கவுண்டர் அட்டாக் போடுவான். அடுத்த செகண்டே இன்னும் 2-3 வருமா, எல்லாத்தையுமே வெட்டி சாச்சிட்டு இருப்பான். அது எல்லாம் பண்ணிட்டு ஒரு பார்வை பாப்பான் பாத்தீங்களா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்படின்னு நிக்கிறப்ப இவன் வந்து திடீர்னு கைய விட்டுருவான். அவங்க 2 பேருக்கு நடக்கிற சண்டை அப்படி பயங்கரமா இருக்கும். டங்குன்னு இடிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பானுங்களா. நீ என்ன நினைச்ச? அந்த தகர டப்பா வச்சு என்னையும் அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சியா? நீ நினைக்கிற மாதிரி இது சின்ன தகர டப்பா கிடையாதுன்னு சொல்லி ஒரு வெட்டுவான் பாருங்க. அவன் கை அப்படியே பறந்து போகுமா. திடீர்னு இன்னொரு கை இவனை வந்து அடிக்க வந்துடும். பார்த்தா அதே சமயம் இவரை ரீஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பானா. இப்பே வா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு பார்த்துட்டு இருப்பான். ஆப்போசிட்ல பார்த்தோம்னா பிளேக், இந்த போயிட்டு ஃப்ராஸ்ட், பீஸ்ட்னு சொல்லி 3 பேருமே அவங்க படைய கூட்டி நின்றுட்டு இருப்பானுங்க. இந்த போட்டி ஜின்னு யாரும் இல்லாம தனியா நின்றுட்டு இருப்பான். டக்குனு ஏதோ ஒரு கை ஐச உடைச்சிட்டு வெளில வருமா. யாருன்னு பார்த்தா நம்ம பெரு. தலைவா நான் வந்துட்டேன், என்ன தைரியம் இருந்தா அந்த பொம்பளை உங்களை அடிக்க வந்திருப்பா, அந்த பூச்சி பொம்பளைய நான் பாத்துக்கிறேன் தலை அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். அந்த சேட சோல்ஜர் என்னோட பைனிங்ஸ் பிள்ளைய உடைச்சிட்டானா. எனக்கு தெரிஞ்ச அவன் கமாண்டர் லெவலா இருப்பான்னு நினைக்கிறேன். கமாண்டர் லெவல்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு ஈக்குவலானவனுங்க. என்னடா நீ இப்படி பண்ணிட்டியாடா, ஒரு பிள்ளை இப்படி அம்மாட்ட பேசுறது? போடா
உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்குடான்னு சொல்லி பிடிக்க வருவானா. அடி கிரேசி. அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், பட் இவ சொல்லிடுவான். இவளுக்கு சரியான காண்டாயிரும். அடம் குய்யால அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாளா. தலைவா நீ அற்புதம் தலைவா, உன்னைய பத்தி பாராட்ட வாய்ப்பே இல்ல தலைவா. அவங்கள பாத்தியா எத்தனை பேர் எவ்வளவு பவர் எழுப்பினாலுமே நீ சிங்கம் மாட நின்று சண்டை போற பாத்தியா அப்படிங்கிறப்பே இந்த இப்படி சண்டை போட வந்துருவானுங்க. 2 பேரும் அடிக்கிற அடியில ஒண்ணுமே இல்லைங்கிற மாட்டம் அடிச்சிட்டு இருப்பானுங்க. திடீர்னு ஒரு கை வந்து ஜின்னுவை பிடிக்க வருமா. நம்ம வெறும் அந்த இடத்துல வெடிச்சு சதறிடுவான். ஜின்னுவை பிடிச்சி தர 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 இழுத்துட்டு போய் ஓங்கி ஒரு பில்டிங் அடிப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான், ஜின்னு இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுவான். அது பத்தாதுன்னு சொல்லி ஸ்னோ எல்லாத்தையுமே கத்தி மாட்டம் மாத்தி வேகமா விட்டுக்கிட்டே இருப்பானுங்களா. டம்மு டம்மு டம்முன்னு இடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா எல்லாத்தையுமே ஜின்னு இங்க டாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அடி அடி அடின்னு தடுத்துக்கிட்டே இருப்பான். நீ என்ன நினைக்கிற, என் அட்டாக்க நீ எவ்வளவு தடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்க, உன்னால அது முடியுமா அப்படின்னு சொல்லி வாய மூடல நெஞ்சில ஒரு டாகர் வந்து டக்குன்னு சொருவுமா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன்டா உன்ட்ட, நீ இங்கேருந்து உயிரோட போக மாட்ட, உன் சாவு என் கையில தான்டா, செத்தடா மாவனேங்கிறப்ப அடங்கொய்யால கொஞ்சம் விட்ட ஓர ஆட்டம் போடுறியாடா நீனே. மன்னார்கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாதா முட்டா பயல அப்படிங்கிற மட்டும் சரியான காண்டாயிட்டு இருப்பானா. இவனோட இதயத்துல நான் குத்தி இருக்கேன், பட் இவனுக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஏற்பட்ட மாட்ட தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு வேகமா வருவானா. இந்த போட்டு இவனா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். எதுக்கு சிரிக்கிறான்னு பார்த்தா இவன் பின்னாடி பீஸ்ட் மோனார்க் வந்து அவன் கத்தி எடுத்து ஒரு போடுவானா. இந்த இடத்துல ஜின்னுவோட நிலைமை அப்படிங்கிறது கவலைக்கிடமா மாறிடும். அப்படின்னு அவன் வாயிலிருந்து எல்லாம் தெரிக்க தலா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானா. என்னோட பேரு கொரக்ஸா, த மொனார்க் ஆஃப் த பிளேக்ஸ். எல்லா பூச்சிக்குமே நான் தாண்டா அம்மா. நீ என்னதான் நீ அம்மாவா பார்க்கல, நீ அசிங்கமா பேசினா கூட நான் உன்னை குழந்தையதான் பாக்குறேன், உனக்கு அறிவு புகட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி பெருவை பிடிச்சி அப்படியே பிக்க ஆரம்பிப்பா பாருங்க. நம்ம பெரியால வலி தாங்க முடியாம கத்துக்கிட்டு இருக்கப்ப இதுதான் அவனோட எண்டு போல இருக்கு. டேய் கேவல பாத்தீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை சர்வெண்டா வச்சிருக்கிறதுல வருத்தப்பட வச்சிருக்கீங்க போல இருக்கு, போய் சண்டை போடுங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பெரியவரை கத்திக்கிட்டு இருப்பானா. இந்த போயிட்டு கிரீட் என்ன பண்ணுவான்னா உடச்சுக்கிட்டு வெளில வருவான். நான் காப்பாத்துறேன்டா. எனக்கு தெரிஞ்ச அவன் வாழ்நாள வாரியரா இருந்திருப்பான் போல இருக்கு. போற போக்க பார்த்தோம்னா ஹை லெவல்ல இருக்கவங்கள வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா கிரீடு மட்டும் வெளில வந்திருக்க மாட்டான். டஸ்கு, அயனு, ஜிம்மா, அவன் இவன்னு சொல்லிட்டு முக்கியமான ரேங்க்ல இருப்பாங்களா எல்லாமே வெளில வந்திருப்பானுங்க. என்ன வேணா இருக்கட்டும், உனக்கு அடிபட்டுச்சு தம்பி, உன் ஜோலி முடிய போகுது. நான் கூட என்னமோ எதிர்பார்த்தேன். எதை பத்தியா பேசிட்டு இருக்க. இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகும். பிகாஸ் இவன் ஸ்டேட்டஸ் ரெக்கவரியை போட்டு ஃபுல்லா ரெக்கவரி ஆயிடுவான். இவங்களுக்கு நடக்கிற சண்டை அப்படிங்கிறது இங்க மட்டும் கிடையாது, நியூயார்க், லண்டன், பாரிஸ், சாங்காய்னு சொல்லி வேர்ல்டு வைட்ல பார்த்தோம்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கத்து அந்த பேட்டில் ஃபீல்டை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். மானா அப்படிங்கிறது பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மட்டும் பேட்டிலாம் நடந்துச்சு அப்படின்னா இட்டர்னல் ஸ்லம்பர் அப்படிங்கிறது ஏற்பட பல வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர்ல அதெல்லாம் பேசுறாங்களான்னு பார்ப்போம். பட் எனிவேஸ் இந்த போட்டி இவனுக்கா என்ன சொல்றதுனே தெரியாது. என்னது இது, ஜினு நிக்கிற இடத்த பார்த்தாலே ஏதோ ஒரு மேஜிக்கல் ஸ்டோம் வந்து அட்டாக் பண்ற மாட்டே இருக்குது. இந்த அளவுக்கு பயங்கரமாக ஜினு சண்டை போட்டுட்டு இருக்கான். டேய் என்ன நடந்துட்டு இருக்கு, நான் பாக்குறது எல்லாமே இதே இந்த உலகத்தோட அழிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜினு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு முன்னாடி தெரியும் ஜினு வந்து பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு லிமிட் இல்லைன்னு சொல்லி தெரியும். பட் எவ்வளோ சின்ன டயத்துல இவ்வளவு பவர் எப்படி எங்கேயாவது இவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இவன் வர யோசிச்சுட்டு இருப்பான். அயன், இகிரிஸ் 2 பேரும் பீஸ்ட சமாளிக்க கிரீடி டஸ்க்கு நம்ம பிராஸ சமாளிச்சுட்டு இருப்பானுங்க. பெரிய என்ன பண்ணுவானா பிளேக் மோனார்க்கோட கையில ஒரு கீரை போட்டு தப்பிச்சிருவான். எங்கடா போற ஒன்னையே அப்படின்னு சொல்லி வருவாளா. என்னோட கிரியேட்டர் ஒரு ப்ராபசி சொன்னாரு, இந்த உலகத்தை உருவாக்குன பில்லரோட கையில நான் சாவன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவன் ஒன்னு சொல்ல மறந்துட்டான், அவங்கள நான் கொல்லுவேனா இல்லையான்னு சொல்ல மறந்துட்டான்னு சொல்லி அந்த பிளேக் மோனார்க்கோட மூஞ்சில மார்க்க போட்டு வெளில வந்துட்டு இருப்பானா. இந்த பகுட்டு அந்த இடமே நாஸ்தி ஆயிரும். சொல்ல போனா டீமன் கேஸ்டில் மட்டும் மாறிக்கிட்டு இருக்கும். நான் இங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன், நான் ஸ்னைப் பண்ணட்டுமா? இப்போதைக்கு பண்ண வேணாம், ஏன்னா அங்கே சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு, இல்ல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இருக்கும். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா போன சாப்டர் நினைக்கிறேன், போன சாப்டர்ல சொல்லியிருப்பேன், ஃபீண்டின்னு சொல்லிட்டு ஒரு கில்டு அமைச்சிருப்பானுங்களே இந்த சப்போர்ட்டுக்கு, அந்த கில்டை சேர்ந்தவன் தான் இவன் வந்து கொரியா சேர்ந்தவன் கிடையாது, ஏசியால இருந்து வர வச்சிருப்பானுங்க. இந்த கில்டில் இருக்கவங்க எல்லாமே முக்காசி ஸ்னைப்பரா தான் இருப்பானுங்க. இவங்களுக்கு கொடுத்த டார்கெட் என்னன்னா இந்த போய் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப திடீர்னு இவங்க ஷூட் பண்ணுவானுங்க, அதுல வந்து எனிமி வந்து ஃபேட்டலா டேமேஜ் ஆயிடுவான் இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கானுங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா இவனுக்கு பயம் அப்படிங்கிறது பீதி ஆயிருக்கும். பிகாஸ் என்ன பண்றது, இந்த போட்டு நான் அவங்கள சுட்டாலும் எனக்கு தான் ஆபத்து, நான் சுடலைனாலும்
எனக்கு தான் ஆபத்து. என்ன பண்றது, கரெக்டான டிசிஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இப்ப மோதிட்டு இருக்க மான்ஸ்டர் அப்படிங்கிறது மான்ஸ்டரே கிடையாது, அதுங்களுக்கு வேற போயிட்டு இருக்குன்னு சொல்றப்ப எவனோ ஒருத்த பின்னாடி இருந்து கை வைப்பான். தம்பி ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு, யாரா நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க எவனுமே இருக்க மாட்டான். இந்த பக்கத்து பேக்கப்புக்கு வந்தவங்களா இருக்கட்டும், எவாக்குவேட் பண்ண வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க நடக்கிற சண்டையில எவனும் தலையிடவும் முடியாது, எவனும் நகரவும் முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் பயன்றதை தாண்டி அவங்க யாரா அப்படிங்கிறது எதுவுமே பண்ண முடியாம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அந்த எண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேட்டில் அப்படிங்கிறது எண்டை நெருங்கிக்கிட்டே இருக்கும். சா எப்படி அப்படின்னு சொல்லி இந்த போட்டி என்னத்தையும் உன்னை கக்க ஆரம்பிச்சிருவா. எனக்கு தெரிஞ்சு இது பாய்சன் நினைக்கிறேன். உனக்கு தெரியாதுல்ல, பாய்சன் என் மேல எந்த எஃபெக்ட்டையும் காட்டாது. டேய் நீ யாரா, நீ பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி இருக்கிற சென்டிபீடு எல்லாத்தையும் எடுத்து விட்டு உன்னை பீசு பீஸா பிக்கிறேன்டா, அதை பிச்சு நான் தின்றேன்டாங்கிற மாதிரி பயங்கரமா வந்துட்டு இருப்பாளா. இவன் என்ன பண்ணுவான், ரூலரை தட்டி போட்டு இழுக்க ஆரம்பிச்சிருவான். எது இந்த அளவுக்கு பவரா, என்னால தடுக்க முடியல என்னால அப்படின்னு சொல்றப்ப மியூட்டிலேஷனை போட்டு அவ கண்ணு முன்னாடியே அவ சாவ பாப்பா. கோடு கோடு கோடுன்னு போட்டு உடம்பு முழுக்க கோடை போட்டு, யா அஃப்கோர்ஸ் இதுதான் சாவா, இதுதான் டார்க்னஸா. நம்ம எல்லாத்திட்டுமே டார்க்னஸ் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே இந்த டார்க்னஸ்ல இருந்தா வரோம். பட் இது அழகா இருக்கு, பிரில்லியண்டா இருக்குது. இந்த டார்க்னஸ்ன்னு சொல்றப்பயே நம்ம பிளேக் மோனார்க்கோட கதை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடும். அண்டு கொரெக்ஸான்னு சொல்லியிருக்கேன், பட் இதுதான் கன்ஃபார்மானு தெரில. ஓகேவா, எண்ட் ஆஃப் த வீடியோவில் எப்பயும் போகிற மாதிரி போடுவேன். ஸோ நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இவனுக்கு லெவலப்னு சொல்லிட்டு டெவலப் ஆகிட்டே இருக்கணும். என்னதான் இவன் மொனார்க்கா இல்லைனாலுமே அந்த பவர் அப்படிங்கிறது இவனை வச்சுட்டு செய்யுது. அந்த பயம், அவர் ஏற்படுத்தின பயம் அப்படிங்கிறது இவன் மூலியமா இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. டே ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிறேன். அவன் இதா இருப்பான்டா, எக்ஸாஸ் ஆயிருப்பான். அவனெல்லாம் நீ கணக்குல எடுத்துக்காத. ஏன்னா மொனார்க் அப்படிங்கிறவங்க ஒரிஜினல் மட்டும் தான் இங்க இருக்கணும். இவனெல்லாம் வெத்து வேட்டு நேத்து வந்த பையன், இவனடா பண்ண போறான், இவன் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறான், இவனெல்லாம் அடிச்சு தூக்கலாம் வா அப்படின்னு சொல்லுவானா. அதே சமயம் இந்த படி பெருவை பிடிச்சி நசுக்கிட்டு இருப்பான். பெரு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான், செமனை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். பட் என்ன பண்ணாலுமே இவனால அதை கேன்சலே பண்ண முடியாது. வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஜிம்மு ஜம்ப் அடிச்சுட்டு போவான். நல்ல வேலை பெருவை கரெக்டான நேரத்துல காப்பாத்திட்டேன். எப்படி இருந்தாலும் டேய் பீஸ்ட் மொனார்க், நீங்க சொன்னது ரைட்டு தான், இவன் நமக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடமே பார்த்தோம்னா ஃப்ராஸ்டால கவர் ஆயிருக்கும். நீ ரொம்ப ஆட்டம் போடுறல, உன் பவரை நினைச்சு உனக்கு ஓவர் கான்பிடென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை இப்ப நான் உடைக்கிறேன்டா. உனக்கு என்ன, நீ கிரியேட் பண்ண இந்த சின்ன சின்ன ஷேடோ தானே உனக்கு பெருசா தெரியுது. ஃபர்ஸ்ட் அவங்கள போட்டு தள்ளுறேன், எனக்கு பின்னாடி இருக்காங்க பாத்தியா அந்த ஐஸ்ல, அவங்க எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமா கொல்றேன். நான் அவங்கள கொல்ல அவங்க ரீஜென்ட் ஆயிட்டே இருப்பானுங்க. ஒரு சமயத்துக்கு மேல அவங்க எல்லாமே மானவ கரைச்சு குடிக்க ஆரம்பிச்சிருவானுங்கடா. அவங்க எல்லாமே உனக்கு ஆபத்தா மாறிடுவானுங்க. மவனை செத்துடான்னு சொல்லி இவன் ட்ரைடிட்டு மட்டும் அவனை கிரியேட் பண்ணி ஒரு போர்டு போடுவான் பாருங்க. ஜின்வோ என்னதான் காமிஸ் பேட வச்சு தடுத்து இருந்தாலுமே ஸ்டில் ஜின்வோ தூக்கி அட்டாக் பண்ணிரும். பிடிக்க அப்படி இடுத்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க, டம்மால்னு சரியான அடி. ஜின்வோலாம் எதுவுமே பண்ணிருக்க முடியாது. எங்க அவன் இங்க இல்ல, டக்குன்னு பார்த்தோம்னா மூஞ்சுகிட்ட கத்தைய கொண்டு வந்துருவானா. இவன் ஜஸ்ட் மிஸ்ல டாச் பண்ணிருப்பான். பட் அடுத்த சைடு ட்ரைடென்ட்க்கு பின்னாடி இருக்கும்ல, அதை பிடிச்சி ஒரு சுத்துவானா. அடிக்கு ஜின்னு 10,000 கிலோமீட்டர் பறந்து போய் விழுவான். சே இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். டே உன்னோட ஸ்ட்ரெல்த்தை யூஸ் பண்ணியா, நீ அதை யூஸ் பண்ணிருக்கீன்னா உன்னோட மான பயங்கரமா கன்சியூம் ஆயிருக்குமே, ரொம்ப கஷ்டம்ல, உடனே அதுல இருந்து நான் காப்பாத்துறேன்டா இப்ப பாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தோம்னா ஜின்னு முன்னாடி நிப்பான். ரெண்டு பேரும் மாத்தி சண்டை பயங்கரமா போட்டுட்டு இருப்பானுங்க. இவனோட மூவ்மெண்ட், இவனோட பிரீத்திங், இவனோட மசில் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். மானா ஃப்ளோ முத கொண்டு என்னால பார்க்க முடியுது. கொஞ்சம் என்னால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்க முடிஞ்சிச்சுன்னா இவனை கொல்றான், இவனை ஏதாச்சும் பண்ணிடலாம். டேய் நீ என்ன யோசிக்கிறீனே தெரியல, பட் எது இங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இவன் ட்ரைடெண்ட் மாட்டச்சிருந்தால அதை ஸ்கைத்தா மாதிரி ஒரு விசிறுவான் பாருங்க. அவ்வளவுதான், அந்த அடையுமே பார்த்தோம்னா ஐஸால கவர் ஆயிருக்கும். டக்குன்னு பார்த்தோம்னா ஜின்னு அங்க இருக்க மாட்டான். எங்கடான்னு பார்த்தா இவனுக்கு பின்னாடி நின்று மாவனே மாட்டினடி தம்பி தப்பு கணக்கு போட்டீங்க அப்படிங்கிறப்ப ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகும். இவங்களுக்கு அள்ளு விட்டு இருக்கோம். இவன் ஆல்மோஸ்ட் செத்துற நிலைமைக்கே போயிடுவான். பார்த்தா நம்ம பீஸ்ட் இருக்கான்ல, அவனோட 5 விரல அப்படி போய் சொருவிருப்பான். ஜின்வு போகக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ராஸ்ட் மொனார்க் அவன் காலை பிடிச்சி வச்சிருப்பான். இந்த போயிட்டு ஜின்வோட உடம்பு மேல 5 நகமும் ஃபுல்லா பதிய, உன் ஸ்பீடு இல்லைன்னா நீலாம் ஒண்ணுமே இல்ல, வெட்டு தெரியும்ல. இவன் கத்தி எல்லாமே கீழே விட ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரம் ஸ்ட்ரென்த் எல்லாமே, நான் இவ்வளோ நேரம் லெவலப் ஆனது எல்லாமே வேஸ்டா, ஒண்ணுமே இல்லையா,
டே இது உங்கத்தியா பாரு, ஒன்டே கொடுக்குறேன்னு சொல்லி அவன் நெஞ்சுக்குள்ள அப்படியே இறக்குவான் பாருங்க டேகரை. டேய் நான் மறந்துட்டேன், உன்னால ஹீல் பண்ண முடியல, இப்ப ஹீல் பண்ணு பாரு, இப்ப ஹீல் பண்றா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். உன்னால முடியாதுல, நீ ஒருவேளை கம்ப்ளீட் மொனார்க்கா இருந்தீன்னா உன்னால பண்ண முடியும், ஆனா அப்படி சொல்ல முடியாதே, ஆஃப்டர் ஆல் நீ ஹியூமன் தானே, உன்னால இவ்வளவுதான் வர முடியுதா? பாவண்டா நீ. யோசிச்சு பாரு, என்னோட ஆர்மி எல்லாமே இங்க கால் எடுத்து வச்சோன்னு இந்த பாட்டு இந்த பூமியில இருக்க மனுஷங்க எல்லாத்தையும் கொன்னு கொன்னு அவங்க பாடி அப்படியே மலை மாதிரி மாத்தி வச்சிருப்பான்டா. அவங்க ஊத்துற ரத்தத்துல ஆறு எல்லாமே பார்த்தோம்னா சக்க சவன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், அது லிமிட் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கும்டா. ஆனா உனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். நீ இருக்க பத்தியா இந்த இடம், இந்த இடத்துல மட்டும் பர்சனலா நானே இங்க வந்து எல்லாத்தையுமே நீ பாக்குறவங்க, நீ விரும்பினவங்க, நீ யோசிச்சவங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஐஸா மாத்துவேன். அவங்களால சாகவும் முடியாம, அவங்களால வாழவும் முடியாம நரக வேதனை அனுபவிப்பாங்க பத்தியா, அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்க ஆரம்பிப்பேன்டா. ஆனா அதெல்லாம் இங்க மேட்ரு கிடையாது. இது எல்லாத்தையுமே நீ செத்தக்கு அப்புறம் பார்த்து அழுவ தெரியுமா, அதை நினைக்கிறப்ப அந்த ஃபீலிங்கே வேறடா. சா, நீ செத்தக்கு அப்புறம் எனக்கு அப்படி கொடுக்குற பாத்தியா, இன்னும் கொஞ்சம் பிளேயரோட ஹெச்பி 0 ரீச் பண்ணியிருக்கோம். பிளேயர் அஃபிஷியலாகவே செத்துருப்பாரு, சிஸ்டம் ஃபுல்லாகவே கிராக் ஆகி பிளாங்காக மாறிடும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஜின்வு அஃபிஷியலாகவே செத்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஜின்வு வருவானா இல்லையா, இல்லை அவன் ஜோலி முடிஞ்சிச்சா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். அண்ட் யா, லவ் யூ so much.